எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து சார்ஜ் பி அவங்க நடத்த போற மேரத்தான், அதாவது அக்டோபர் 27 தானே, 27. ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து சார்ஜ் பி சென்னை ரன்ஸ் மேரத்தான் அக்டோபர் 27 நடக்க போகுது. இது வந்து ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறாங்க. நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதோட டிஷர்ட் லான்ச்காக எங்கள் ஐடிசியில் ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். நிறைய குழந்தைங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது போல் ஈவெண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி மற்றவங்களாம் எந்த அளவுக்கு முன் வரணும்? நீங்கள் எல்லாருமே வரணும். அந்த மாதிரி நிறைய இப்போ எனக்குமே வந்து நான் ஆக்சுவலி ரெனிட்டா அவங்க என்னோட ஸ்கின் டாக்டர், அவங்க சொன்னாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு 2-3 மேரத்தானோட இது ஃப்ளாக் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் போயிருக்கேன். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் ரீச் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி நிறைய ஃபண்ட்ஸ் வரும்போது நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அது RR போல ஸ்பெஷல் எஃபெக்ட் நம்மளுக்கு. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு அது வரைக்கும் வந்துருச்சுல. ஸோ நிறைய குழந்தைங்களுக்காக ஸ்கூல்ஸ் கட்ட போகிறாங்க. நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இது கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறதுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் ஐ திங்க் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய புது திட்டங்கள் லைக் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், நல்ல குட் எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து எல்லாருமே வந்து அவைல் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ இன்னும் கவர்மெண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு இதே மாதிரி நிறைய ப்ரமோட் பண்ணணும். அந்த ஸ்கூலோட எஜுகேஷன்ஸ் பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து இட் ஹேஸ் டு பி ஸோ லைக் கவர்மெண்டோட ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சால் இன்னும் இட் வில் பி லைக் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது தான். நிறைய கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ண நிறையா இது ஸ்மார்ட் கிளாஸஸ், ஏஐ டெக்னாலஜி அதெல்லாமே கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலோடைய சேர்க்கை வந்து கம்மியாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி? அதுதான் நான் சொன்னேன், இப்போ சொன்னேன். அது எல்லாமே இருக்கு, அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அது தெரிஞ்சா ஐ திங்க் நிறைய பேர் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ். பட் ஐ திங்க் நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ நிறைய சில்ட்ரன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஜாயின் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லபடி எடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹேமா கமிட்டி அது ரொம்ப தமிழ்நாட்டில் ஹேமா கமிட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேரளாவில் ஹேமா கமிட்டி வந்து ரொம்ப பெரிய லெவலில் இதாக தமிழ்நாட்டில் ஹேமா கமிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களோட இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனா அந்த மாதிரி சாரி இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நான் இப்ப நானும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியில ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக நடக்கல. பட் இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். விமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கல. ஸோ இது கண்டிப்பாக இது நடந்தால் ஒரு பயங்கரமான ஒரு ஐ திங்க் ராதிகா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க இதை பற்றி. இதுக்கான என்ன ஒரு ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து முன் வந்து இது மாதிரி ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக இது எப்படியாவது இது ஸ்டாப் பண்ணணும். இதுக்கான கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் தண்டனை கொடுக்கணும் தான் நான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல, இப்போ வரைக்கும் தேவைப்படல. நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா தானே இருக்கு. ஏங்க தேங்க்யூங்க. ஏங்க ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கட்சி பாருங்க, கட்சி ஆரம்பிக்கிறது யாரு வேணா ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. மக்களுக்கு நல்லது பண்றதா இருந்தா எல்லாரும் முன் வந்து இட்ஸ் யார் வேணா பண்ணலாம். பட் நல்லது பண்ணா சந்தோஷம், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரியலண்ணா, அப்படியே போற போக்குல போறோம். எதுக்கு? தேங்க்யூ.